Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்தோம். இது கிடையாது, ரீநீட் எக்ஸாமினேஷன் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரீநீட் எக்ஸாம் நடக்குமா? இந்த ரீநீட் எக்ஸாமினேஷனில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? இதனால் கவுன்சிலிங் தள்ளி போகுமா? நம்ம மார்க் எடுத்து நம்ம கல்லூரியில் சேர முடியாமல் டிலே ஆகிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறதா இல்லை மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணுறதா அப்படின்னா நிறைய குழப்பங்களும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குங்க. என்ன செய்யறது? ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஏதோ ஒரு போராட்டங்கள், குழப்பங்கள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு வருடமும் நடக்குதுங்க. இப்போ இந்த வருஷம் நல்ல முறையாக நடக்கும்னு நினைச்சோம். அதுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வரதான் செய்யுது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்போ நம்ம தைரியமாக இருக்கணும். நம்ம நல்ல மார்க் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கவலையே கிடையாது. பட் பார்டரில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். அது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட், ப்ரெடிக்டட் ரேங்க், என்ன மாதிரி காலேஜ் கிடைக்கும், அதேமாதிரி ஸ்டேட் ரேங்க் எப்படி இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜில் வீடியோ பதிவு பண்ணுவோம். கவுன்சிலிங் ஷெட்யூல், கவுன்சிலிங் ப்ராசஸ், நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு சேரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ கைடன்ஸ் வேணும், தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இரவு 9 முதல் 10 மணி வரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தினமும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் எங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டா, அது ஆல்ரெடி 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் சொல்லியிருந்தோம். எலைட் மோட் அப்படிங்கிற கைடன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த 2 ஆப்ஷன் இருக்குது, பேசிக் மோட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ். அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க? சார் 467 மார்க் சார், பிசி கேட்டகரி. செல்ஃப் ஃபைனான்சிங் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. எந்த காலேஜ் வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும். அடுத்த ரவுண்டில் கிடைச்சா மேபி உங்களுக்கு பிஎஸ்பி, இந்திரா மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். என்ன ரேங்க் வருது உங்களுக்கு சொல்லுங்கள்? ஒரு 95,000 கிட்ட வருது சார். 95,000 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்டரில் அந்த பிஎஸ்பி வீடியோ பதிவு பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு சரி சார். வீடியோ செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்னா நல்ல காலேஜ் கிடைக்கும் கிடைக்குங்க உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரேங்க் சொன்னீங்க? 95,000 கிட்ட. 95,000 பிசி. 95,000 பிசி செல்ஃப் ஃபைனான்சிங்ல சொல்றீங்க? ஆமா சார், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ். எல்லாமே கொஞ்சம் பார்டரில் 95,000 மேபி உங்களுக்கு மூகாம்பிகை, சென்ட் பீட்டர்ஸ் அந்த மாதிரி பிசி தானே உங்களுக்கு? ஆமா சார். கிடைக்கும். அதாவது நம்ம வந்து நான் 1,09,000 சொன்னது வந்து உங்களுக்கு 24 ரேங்கை பேஸ் பண்ணி சொன்னேன். மேபி உங்களுக்கு தாகூர் மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அது நம்ம 2022 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்கும். பட் அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து 2022 ஏன் சொல்றோம்னா கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தது. பட் நான் வந்து உங்களுக்கு ஏன் பிரைவேட் யூனிவர்சிட்டி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். அது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,09,000 முடிஞ்சிருச்சு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்டரில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ப்ரொவைடட் அது என்ன மார்க் வருது உங்களுக்கு? 467. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குங்க, ரொம்ப மோசமாக போகாது. சரி சார். தாகூர் ஆல் இந்தியா கோட்டா போனா கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸ் இருக்கா? சான்சஸ் கம்மிங்க, கண்டிப்பாக கம்மி. சரி வச்சுட்டுங்களா? சரி. கட் பண்ணிருக்கேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க. அந்த பாப்பா வந்து 430 மார்க் வாங்கியிருக்கேங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்சிங்க சார். எஸ்சி கம்யூனிட்டி. என்ன ரேங்க் வருங்க? 1,54,000. கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். மேபி திருவாரூர் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ சார். மேபி விருதுநகர், திண்டுக்கல்,
அந்த அந்த அரியலூர் இந்த மாதிரி காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருங்க. கண்டிப்பா 430 420க்கு மேல கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஓகேங்க சார். ஒன்றும் பயப்பட தேவையில்லாம இருக்கலாம்லங்க சார்? கண்டிப்பா தேவையில்லைங்க. கண்டிப்பா ஓகே. கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இருக்கு. மேபி மாற்றங்கள் வருதா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகேங்க சார். கிடைக்கும் மேடம், கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வச்சிருங்க மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். ஆக்சுவலி ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன். 20,000 ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிடைக்குமா அப்படின்னு பேசியிருந்தேன் சார். சொல்லுங்க மேடம். கப்பல் ஆஃப் வீக்ஸ் பேக். ஸோ எனக்கு இப்போ இந்த அப்ளிகன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? நேற்று 70,000 அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. எஸ் மேடம். இதனால நம்மளோட கட் ஆஃப் ரேங்க் எல்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் ரொம்ப மாறுமா இல்லைன்னா? இல்ல மேடம், இந்த 70,000 அப்ளிகேஷன் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக நமக்கு 2 அப்ளிகேஷன் போடுறாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஈக்குவலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு 28,000 போடுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு 20,000க்கு மேலே போடுறாங்க. ஸோ இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டான ஒரு தனி ஒரு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவர்மெண்ட் கோட்டாவில் போனாவே உள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய நெட் சென்டர்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 1000 ரூபாங்கிறதா கவர்மெண்ட் கோட்டாக்கு நினச்சி போட்டுவிட்டவங்களாம் நிறைய இருக்காங்க. அது பியூர் கவர்மெண்ட் தான் 500. அப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் அதை பற்றி. அவ்வளோ இல்லை சார், அது மேனேஜ்மெண்ட் அதில் போகணும், இதில் போனால் தான் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவில் போனதுனால நிறைய பேர் இந்த 1500 அப்ளிகேஷன் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸில் பண்ணதில் கூட பார்த்தீங்கன்னா யாருமே ஒரே ஒருத்தர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட்டாங்க. அவங்களுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈவன் த மார்க் இஸ் லெஸ் than 300. இதனால எதுக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ எல்லாருமே கவர்மெண்ட் கோட்டாக்கும் போடுறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போடும்போது டபுள் அப்ளிகேஷன் வருது மேடம். ஸோ அதனால இந்த 70,000ங்கிறது கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்கே ஒன்று, அதனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க மேடம். ஓகே, நாங்களுமே சார் ரெண்டுமே போட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல, ஐடியா இல்ல. எஸ், பாத்தீங்களா? அப்ப உங்களுடைய ரேங்க் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா. அப்ப நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படிங்களா சார்? இப்ப நம்ம கிட்ட வந்ததுலயே எல்லாருமே அப்படி போட்டிருக்காங்க மேடம். யாருமே ஒருத்தர் கூட சிங்கிள் அப்ளிகேஷன் போடல, எல்லாருமே டபுள். ஏன்னா ஒரு கிளிக் பண்ணா போதும்ல, அப்படியே போயிடுது. ஆமாங்க சார். ஆனா நீங்க கட் ஆஃப் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தீங்களா, ரொம்ப வேரியடா வராது இல்லையா? லைக் நீங்க 20,000 சொன்னா 40,000 அந்த மாதிரி அப்படி போகவே போகாது மேடம். நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் வச்சு தான் சொல்றோம். பட் அந்த வருஷமே பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் எடுத்துட்டீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா 2025 பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு 56,000 முடிஞ்சதுங்க செகண்ட் ரவுண்ட்ல. ஆனா 2023 பாத்தீங்கன்னா 58,000 முடிஞ்சது. 2022 பாத்தீங்கன்னா 61,000 முடிஞ்சது. அப்போ ஒரு 2,000 வித்தியாசம் தான் மேடம் வரும், பெரிய சேஞ்சஸ் வராது. பட் இருந்தாலும் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியான கொஸ்டின் பேப்பர், இந்த வருஷம் ஈஸிங்கும் போது பயாலஜி ஈஸி, அதனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் வாங்கினாங்க. 2022 ஏன் நம்ம தமிழ்நாடு கட் ஆஃப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரிடிக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்பேக் வந்துச்சு. என்ன செட்பேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அது பின்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அது ஆல் இண்டியா ரேங்கை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக 2022 ஒரு 3 மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. ரீசன் என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பயாலஜியில் அடிபடும் போது கண்டிப்பாக நமக்கு அடிபட்டுருச்சுங்க. அப்போ எப்பப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வருதோ அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கீழே போகுது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும்போது அது நம்ம மேலே ரொம்ப போயிருக்கு. அந்த அசம்ஷனில் தான் நான் சொல்கிறேன். ஸோ 2022 கட் ஆஃப் வரக்கான வாய்ப்புகள், ரேங்க் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய நீங்கள் 20,000 40,000 போகாது மேடம். 2,000 வேணா சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்கு மேடம். ஓகே, ஆக்சுவலி நாங்க இதுவும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்த உடனே 2024 லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிசியோட அலாட்மெண்ட் வச்சு நாங்க பார்த்தோம். இன்னைக்கு 24,000 ரேங்க்ல தஞ்சாவூர், செங்கல்பேட்டு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயர் கூட கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது மேடம். அதனால நீங்க தாராளமா நீங்க இந்த ரேஞ்ச் கண்டிப்பா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் மேடம். ஸோ மேட்ச் ஆகாதனால நான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். இல்லாட்டி மேட்ச் ஆகாம ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். பட் அதனால பாப்பா மேடம், லெட் அஸ் வெயிட். மோஸ்ட்லி எனக்கு என்னமோ இந்த 2022 ஃபாலின் ஆகுது. ஏன்னா இல்லை மேடம், ஒன்று பாருங்க, 2022 கட் ஆஃப் பார்க்கும்போது 528 இருந்ததுங்க. பட் அதை விட கூட பின்னாடி தான் போகுது நமக்கு கட் ஆஃப்னு பார்க்கும்போது. டெஃபினெட்லி சார், டெஃபினெட்லி. அதனால ரேங்க் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் மேடம். கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு, இந்த ரேங்க் லிஸ்ட் இந்த எம்பி ஹைகோர்ட்க்கு அப்புறம் ஏதான உங்களுக்கு வியூஸ் இருக்கா சார் அதுல? அது மேடம் அதனால சேஞ்சஸ் நமக்கு பெரிய இருக்காது மேடம். அது நமக்கு வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல நம்மளது வந்து மேடம் அது போன டைம் ஒரு 700 பேருக்கு பண்ணப்போ பண்ணாங்களா மேடம். என்னன்னா ரேங்க்ல ஒரு ஆல் இண்டியா ரேங்க்ல ஒரு எண்ணிக்கை 2 எண்ணிக்கை மாறுங்க. அது பெரிய மாற்றத்தை நமக்கு ஒன்றும் பண்ணாது மேடம். ஓகே ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் இது எனக்கு, இப்போ நம்மளுக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க் தானே நம்ம 20,000. ஸோ இதுல வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டால நாங்க வந்து செங்கல்பேட், தஞ்சாவூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி 3 தான் இவனுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3 தான் எய்ம் பண்றோம். அது நம்ம நீங்க அந்த 3 மட்டும் போடுங்க மேடம். உங்களுக்கு என்ன நீங்க மெயினா கோயம்புத்தூர் எய்ம் பண்றீங்களா? கோயம்புத்தூர், செங்கல்பட்டு அந்த 3 மட்டும் ஆல் இண்டியா கோட்டால போடுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை. செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சா கூட நீங்க ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர் ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டா கிடைச்சா நீங்க தாராளமா ஸ்டேட் கோட்டாவை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டா போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு சீட் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும். அதுதான் சார். நாங்க என்சிஎல் ஓபிசி என்சிஎல்ல வரோம் 9,000 ரேங்க். சோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அப்படின்னு இருக்கு மேடம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மேடம், வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சார். அப்புறம் மீதி அந்த இது கவுன்சிலிங் வந்த உடனே மேபி ஐ வில் கால் யூ சார். எனக்கு அந்த தேர்ட் ரவுண்ட் அது கொஞ்சம் கிளாரிட்டி தான். மேபி அப்புறம் கேட்டா உங்க நம்ம எஸ் மேடம் பண்ணிக்கலாம் மேடம், பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் எப்பயும் கால் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம் சார்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எஸ்எப் கிடைக்குங்க சார். சரிங்க. நான் 30,000 ரூபாய் கட்டுறோம்ல சார் ஃபர்ஸ்ட். ஆமா 30,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கட்டுறீங்க. சொல்லுங்க. டெபாசிட் கட்டுறோம் சார். ஆமாங்க. கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு 30,000 ரூபாய் கட்டுறேங்க. சரிங்க. நெக்ஸ்ட் வந்து 4.5 லட்ச ரூபாய் கட்டுறோம் சார். எஸ்எப் கிடைக்குது சார். எஸ்எப் கிடைச்சிருது. 4.5 லட்ச ரூபாய் கட்டிடுறீங்க. அந்த 30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட், அது ரீஃபண்ட் ஆகும். அந்த 4.5 லட்ச ரூபாய் கட்டுறோம்லங்க சார். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ்ல போய் மறுபடியும் அந்த மீதி பேலன்ஸ் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டணுங்களா? அது ஏதோ 1 ரூபா 2 ரூபா கட்டணும்? இல்ல சார், மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே ஃபுல்லா கட்டணும். ஹாஸ்டல் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் டு காலேஜ் மாறும். ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம கட்டுற மாதிரி வரும் சார். எப்படியும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கட்டுற மாதிரி தான் வரும் சார். இப்போ அது செகண்ட் ரவுண்ட்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க சார். கிடைச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார். இந்த 4.5 லட்சம் கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா நம்ம ஜனவரி டிசம்பர்ல பண்ணுவாங்க. சரிங்க சார். ஆனா இந்த காலேஜில் கட்டிக்கிற ஃபீஸ் வந்து ஒரு 20,000 பிடிப்பாங்க சார். ஒரு சில காலேஜில் 5,000 பிடிக்கிறாங்க, ஒரு சில காலேஜ் 20,000 பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு தந்துருவாங்க சார். சரிங்க. பட் இந்த 4.5 லட்சம் கட்டுறது ஒருவேளை நீங்க வேற காலேஜ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முதல்ல ஒரு காலேஜில் கவர்மெண்ட் ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கீங்க, அடுத்த ரவுண்ட்ல வேற காலேஜ் ஒரு எடுத்துக்காட்டுறீங்க. என்ன ரேங்க் உங்களுக்கு? 65,000 சார். இப்போ பார்டர்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்டே கிடைக்கல, ஒரு ரவுண்ட்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேலம்மாள்ல சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு வேலம்மாள்ல சேர்ந்துட்டீங்க, 4.5 லட்ச ரூபா கட்டுறீங்க. அங்க போய் ஒரு 3 லட்ச ரூபா கட்டுறீங்க. எல்லாமே கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம கட்டிக்கிங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. எப்பவுமே ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம கட்டிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு கேஎம்சிஹெச் கிடைக்குதுன்னு வைங்க. மீண்டும் இந்த 4.5 லட்ச ரூபா நீங்க கட்ட வேண்டியதுல அந்த 4.5 லட்ச ரூபா கவர்மெண்ட்ல இருக்கும். அந்த வேலம்மாள்ல ஒரு 5,000 ரூபா வேணா பிடிப்பாங்க, அல்லது 20,000 அதிகபட்சம். கேஎம்சிஹெச்ல 25,000 பிடிக்கிறாங்க. ஒரு சில கல்லூரியில் 10,000 பிடிக்கிறாங்க. இப்போ மேல்மருவத்தூர்ல ஒரு 5,000 10,000 பிடிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க சார். மேபி ஒரு டிலே இருக்கும், பட் அதை மட்டும் நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை 2-3 லட்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா நம்ம வச்சுக்கிறது நமக்கு பெட்டரா இருக்குங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் அலாட் ஆகுதுல்ல சார், நம்ம வந்து அலாட் ஆன இது வந்து எடுத்துக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோங்க. எஸ் சார். நம்ம காலேஜ் போனாலும் ஒன்று போவாட்டி ஒன்றுங்கிறாங்க. இல்ல சார், நீங்க அப்படி போகாமலாம் இருக்கக்கூடாது. ஒன்றும் டவுன்லோடே பண்ணாம விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஃப்ரீ எக்ஸிட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போய் சேர்ந்துறது தான் பெட்டர். ஒன்று டவுன்லோட் பண்ணாம ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். நீங்க உங்களுக்கு எனக்கு அடுத்த ரவுண்ட்ல கவர்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லை நான் அடுத்த ரவுண்ட் கேஎம்சிஹெச்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி பண்ணலாம். பட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போய் டவுன்லோட் பண்றது ஒன்று தான் சார். 4.5 லட்சம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் போகாம இருக்கிறது வேஸ்ட் தானே. சரிங்க. அதுக்கப்புறம் சேர்ந்த காலேஜ் போகாம நம்ம டவுன்லோட் காப்பி மட்டும் வச்சுக்கிட்டு சேர்ந்த ரவுண்ட் போக முடியுங்களா? அது எதுக்கு பண்றீங்க? டவுன்லோட் பண்ணி எதுக்கு 4.5 லட்சத்தை கட்டுறீங்க? அதுக்கப்புறம் வேஸ்ட் தான். அந்த சீட் நீங்க சேராத மாதிரி தான் அர்த்தம். சரிங்க சார். ஒன்று நீங்கள் டவுன்லோடே பண்ணாமல் விடணும். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த காலேஜில் சேர்ந்தா தான் அந்த சீட் உறுதி. வேலைமால கண்டிப்பாக உங்களுக்கு சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் அந்த சீட்டை சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் நீங்கள் கிடைச்சுன்னா கேஎம்சிஹெச்சுக்கு மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் கேஎம்சிஹெச்சில் இருக்கீங்க, கேஎம்சிஹெச்சில் இருந்து நீங்கள் பிஹெச்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஹெச்சியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு மேலே நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட்னா நீங்கள் ஆர்டரை டவுன்லோட் பண்ணாமல் விடுறது ஒரு ஃப்ரீ எக்ஸிட். பட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கல்லூரியில் சேர்ந்தா தான் அந்த சீட்டு ஊர்ஜிதமாகும். இப்போ காலேஜில் போய் சேர்ந்துறத வந்து முன்னாடி
ஸ்டாண்ட் ரவுண்ட்ல காலேஜ் கிடைக்கும், அதுல 20,000 25,000 பிடிப்பாங்க. அவ்வளோதான் சார், வேற பெரிய மாற்றம் இருக்கு. அது கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும், அவ்வளோதான் சார். சரிங்க. சரிங்களா சார்? ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு கல்லூரியை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டா சேர்ந்துடணும். இல்லாட்டி டவுன்லோட் பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். சொல்லுங்கள் சார், வணக்கம். என்ன சந்தேகங்க? சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகங்க? 460 மார்க்ஸ் சார். 460 செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் இருக்குங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்கிறப்போ அல்லது பிரைவேட் காலேஜஸ்ல இந்திரா மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி மாதா மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். 1,07,000 வருது சார். 1,07,000ங்களா? 1,07,000 ஓரளவுக்கு பிரைவேட் காலேஜஸ் கிடைக்குங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டி இல்லாமல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். கன்ஃபார்ம் வரதுக்கு சான்ஸ் இருக்குதானே சார்? கன்ஃபார்மா செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்கு. 2024 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 2021-20 வரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே சார். கண்டிப்பா கிடைக்குங்க. தேங்க்யூ. ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ரவுண்ட ஃப்ரீ எக்ஸிட் இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது நீங்கள் காலேஜ் கிடைச்சிருது, நீங்கள் சேராமலே விட்டுறலாம், ஆர்டரே டவுன்லோட் பண்ணாமல் விடலாம். பட் அந்த சீட் நமக்கு கன்ஃபார்ம் கிடையாது. நீங்கள் செகண்ட் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்களுக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? பாப்பா வந்து 378 எடுத்திருக்கா சார், எஸ்சி கம்யூனிட்டி சார். எஸ்சி கம்யூனிட்டி பார்டர்ல இருக்கும் சார். செல்ஃப் என்ன ரேங்க் வருங்க? ஆல் இண்டியா ரேங்க். ஆல் இந்தியா ரேங்க் வந்து 2,54,490. அதான் சார், பார்டர்ல 240 வரைக்கும் கிடைச்சிருக்கு போன வருஷம் முந்தின வருஷம். பட் பார்டர்ல தான் இருக்கும் சார். மேபி எஸ்சி கேட்டகரியில் எத்தனை பேர் எடுக்காம விடுறாங்க, எத்தனை பேர் எடுக்கிறாங்க, அதை பொறுத்து இருக்கு. 420 வரைக்கும் 480 சார் 378 சார். 370 வாய்ப்பு இருக்கு சார், பார்டர்ல இருக்கு. அது மேபி ஸ்டே ரவுண்ட்லாம் கிடைச்சா கிடைக்கும் சார். ஸ்டே ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி. பட் இது சார், இதை வந்து உறுதியாக நம்ம எப்போ சொல்ல முடியும்னா, ரேங்க் லிஸ்ட் வர்றது மட்டும் கிடையாதுங்க. எஸ்சி கம்யூனிட்டியில் எத்தனை பேர் நம்ம பணம் கட்ட ரெடியாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, எத்தனை பேர் ரிப்பீட் போவாங்க, ஃபினான்ஷியலாக வசதி இருந்தாலும் கூட நம்ம ரிப்பீட் போய்க்கலாம், கவர்மெண்ட் காலேஜ் போகலாம் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எண்ணிக்கை பொறுத்தான் சார் மாறுபடும். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்ஸ் சார். பட் நீங்கள் 50-50 சான்ஸ் இருக்குது சார். நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க, இல்லை ரிப்பீட் போகிறதா, இல்லை வேறு பிடிஎஸ் எடுக்கிறதா அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிச்சுன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இந்த மாதிரி பார்டரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிடிஎஸ் விருப்பப்பட மாட்டாங்க குழந்தைங்க. பிடிஎஸ் படித்தாலும் நீங்கள் நல்ல முறையாக ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்காலம் நல்லா இருக்குங்க. எந்த படிப்பாக இருந்தாலும் நல்லா படிக்கிறோம், நல்லா நம்மளுடைய திறமையை காட்டுறோம், நம்மளுடைய நல்லா கற்றுக்குறோம். அப்போது ஒரு எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி அனுபவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது பிடிஎஸ் படித்தாலும் பிடிஎஸ்ல நீங்கள் நல்லா படித்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா அதுலேயும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அப்போ எந்த படிப்பாக இருந்தாலும் எதிர்காலம் இருக்குது. எதிர்காலம் இல்லாமல் எந்த படிப்பும் கிடையாது. பட் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, எப்படி உங்களுடைய அனுபவத்தை, இன்னைக்கு எந்த படிப்பாக இருந்தாலும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தாலும், ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்தாலும், அனுபவம் படித்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அனுபவத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க, அந்த அனுபவத்தை தான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கைடன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். இந்த அட்மிஷன் கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவம். அது 2016 என்னோட டாக்டர் +1 ஜாயின் பண்ணதுலேருந்தே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஈவன் நீட் இருக்கான்னு தெரியாது, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம். அது அப்படியே கிராஜுவலாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 2020 நம்ம கோவிட் அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். இந்த அனுபவத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் வந்து இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட என்னோட படிப்பு கிடையாதுங்க. ஸோ என்னோட படிப்பு அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டடீஸ், எலக்ட்ரிக்கலில் நான் ஒரு டாக்டரேட். அப்போது நான் படிச்சிருக்கிற படிப்புக்கும் நான் கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் கைடன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கானா கிடையாது. பட் என்ன அனுபவம்
இதில் இருக்குது அப்படின்னா என்னோட டாக்டருக்காக நான் டீட்டெயில் எடுக்கிறேன், அதை தொடர்ந்து நான் அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கேன், அதில் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறேங்க. அப்போது அதில் முழு மனதோடு நான் வந்து அதில் வந்து ஈடுபாடை காட்டுறேன். அப்போது ஒவ்வொரு வருஷமும் இதனுடைய ஈடுபாடு அதிகமாகிட்டே போகிறதுனால தான் இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் கொடுக்க முடியுது, கவுன்சிலிங் பற்றி தெளிவான ப்ராசஸ் பண்ண முடியுது. நம்மளை நோக்கி நிறைய கைடன்ஸ்க்காக வர்றாங்க, ப்ரீமியமோட கைடன்ஸ் நம்மளை நம்பி வர்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய அனுபவம். அதே மாதிரி நீங்கள் பிபிஎஸ் படிக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் தான் நான் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மேலே படிக்கணும். அடுத்தது நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறீங்க, இல்லை ஹோமியோபதி படிக்கிறீங்க. ஸோ எந்த படிப்பு நீங்கள் படித்தாலும் அது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த படிப்பு தான் நல்ல படிப்பு, அந்த படிப்பு தான் நல்ல படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாம் உங்கள் கையில் இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க, கூப்பிட்டுருந்தீங்களா? சார் வணக்கம் சார், மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமாங்க சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? எம்பிசி சார். சொல்லுங்க சார். 475 சார். 475 பார்டர்ல இருக்கு சார். கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும். பார்டர்ல என்ன ரேங்க் வரும் சார்? ஆல் இந்தியா ரேங்க் 84,200 சார். அது பார்டர்ல இருக்கு. மேபி உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட் கோட்டால நல்ல காலேஜ் பிஹெச்சி கேஎம்சிஹெச் வேளாமல் அந்த மாதிரி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பட் கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு சார், இல்லாமல் இல்ல, 50-50 இருக்கு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி பார்டர்ல இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு சிலர் 7 முறையெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, 10 முறை கால் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் திருப்பி கால் பேக் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்மளை நம்பி கால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வம். இந்த நேரத்தில் பெற்றோர்களும் குழந்தைகளும் குழப்பத்தில் இருக்காங்க. ரீநீட் எக்ஸாம் வருமா, நமக்கு கவுன்சிலிங் கரெக்டாக நடக்குமா நடக்காதா இப்படிங்கிற பயங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கவுன்சிலிங் நமக்கு நடக்கும், பட் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. வணக்கம் சார், சொல்லுங்க, கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க சார்? அந்த நீட் அப்ளிகேஷன் போடும்போது தமிழ்நாடு ரேங்க் இது போடும்போது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பண்ண வேண்டாம், போனஃபைட் இருந்தா போதுன்னு சொன்னாங்கன்ட்டு போனஃபைட் 6 to 12 கொடுத்துட்டாங்க சார். அதே இடத்துல அதை போட்டிங்களா சார்? என்னங்க சார்? அதே இடத்துல போனஃபைட் அனுப்பி விட்டீங்களா? போனஃபைட் போட்டேங்க சார். ஆனா அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேண்டாம் நான் அப்படின்னு சொன்னனால நாங்க போடலைங்க சார். ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அந்த நெட் சென்டருக்கு அந்த ஆப்ஷனல் ஸ்டார் போட்டிருக்க மாட்டாங்க, அதனால விட்டுருக்கோமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு லெட்டர் டவுட் பண்ணுங்க, நான் அந்த மாதிரி அட்டாச் பண்ண டிடி யூஜி செல்காம் அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடி இருக்கு. டிடி டெப்டி டைரக்டர், டிடி யூஜி எஸ்சிஎல் செலெக்ஷன் கமிட்டி, டிடி யூஜி செல்காம். எழுதிக்கிறேங்க சார். டிடி யூஜி செல்காம் SCLCOM சரிங்க சார் @gmail.com. சரிங்க சார். நீங்க வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வேணா அந்த மெயில் ஐடி உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்க சார். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க அந்த மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லெட்டர் டாட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த ஃப்ரம் அப்படியெல்லாம் போட்டுட்டு டு டெப்டி டைரக்டர் செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக்கன்னு போட்டுட்டு இந்த மாதிரி பை மிஸ்டேக் ஐ ஃபர்கட் டு இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ண மறந்துட்டேன், இல்லை தமிழ் எழுதினாலும் சரி இங்கிலீஷ் எழுதினாலும் யாராவது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து தெரியாமல் வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண மறந்துட்டேன், இந்த மெயிலில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டரையும் ட்ராட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணுங்க. அந்த நேட்டிவிட்டி அட்டாச் பண்ண ரெண்டு சேர்ந்து ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணீங்கன்னா ஒரே பிடிஎஃப் வந்துடும். மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு சொன்னால் ரெண்டு அந்த லெட்டரும் ஒரு காப்பி அதை சைன் பண்ணி அந்த உங்களுடைய நேட்டிவிட்டி அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணீங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. பட் அந்த மெயிலில் நீங்கள் கவரிங் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் மெயினாக அப்ளிகேஷன் நம்பரு, பையனோட பேர், இந்த மாதிரி நான் மறந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக லேட்டாக கேட்டு எழுதி நீங்கள் அனுப்புனீங்கன்னா எடுத்துக்குவாங்க. இல்லை அந்த நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வேண்டானே சொல்லுவாங்க சம்டைம்ஸ். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, பட் இருந்தாலும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் லெட்டர் நீங்கள் எழுதி டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஹெல்ப் கேட்கலாம். நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு மட்டும் அனுப்பணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி அந்த லெட்டர் அனுப்பும்போது அந்த லெட்டரும் ஒரு டிராஃப்ட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த 2 PDF சேர்த்து, எப்படி அந்த ஸ்கூல் பிடிஎஃப்ல 2 சேர்த்து ஒன்றா அனுப்புனாங்க இல்லையா, அந்த லெட்டரையும் டைப் பண்ணி சைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த இதை எதிர்க்கலைங்க உங்களுடைய நேட்டிவிட்டி அட்டாச் பண்ணி ஒரே பிடிஎஃபாக பண்ணி அதே மாதிரி பாடி ஆஃப் த லெட்டரில் இந்த மாதிரி நாங்கள் மறந்துட்டோம் அதெல்லாம் திருப்பி அதை காப்பி பண்ணி போட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போய் சேர்ந்துடும். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். வாட்ஸ்அப்ல இப்போ அனுப்பிச்சு வச்சிருக்கேங்க சார். நீங்கள் அனுப்பிச்சுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார். ரொம்ப சரிங்க. தேங்க்ஸ் சார். ஓகே.
பயம் இல்லைங்க சார். ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்க சார். சில மாதிரி நிறைய சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போனஃபைட் வைக்காம விட்டுருக்காங்க, நிறைய பேர் நேட்டிவிட்டி வைக்காம விட்டுருக்காங்க, அப்பா நேட்டிவிட்டி வச்சு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் கம்யூனிட்டி வச்சிருக்கீங்க, பேரண்ட் கம்யூனிட்டி வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க சார், கம்யூனிட்டியெல்லாம் வச்சிருக்காங்க சார். எங்க பாப்பா 433 எஃப்சி கம்யூனிட்டிங்க சார். அதெல்லாம் எப்பவுமே நீங்கள் நெட் சென்டரில் போகும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் அனுப்பிடணுங்க. அவங்க வந்து அவங்க வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார். நான் அதே பெரிய இதா இருக்குங்க சார். இல்லைங்க, நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம இருக்குது, இருக்கிறத வச்சுட்டா என்ன தப்பு? ஆமாங்க சார், அப்படிதான் சார் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இல்லை அப்படின்னா பரவாயில்ல, இருக்கிறத எக்ஸ்ட்ரா ஒன்று. அது நம்ம நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் ஒரு கேள்விக்கு நான் இன்னும் 2 ஆன்சர் சொன்னால் என்ன தப்பு? ஆமாங்க சார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் இன்னொரு பதில் சேர்த்து சொல்கிறேன், தவறு கிடையாதுல்ல? ஆமாங்க சார். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறத அட்டாச் பண்ணியிருக்கா. அப்போ இந்த மாதிரி நெட் சென்டருக்காக நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. அதான் பிரச்சனைங்க. ஆமாங்க சார், போன தடவை கூட நீட்டா அனுப்பிட்டோங்க சார். இந்த தடவை அப்படி ஆயிடுச்சுங்க சார். பரவாயில்ல, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு. நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி அனுப்புகிறேன். அந்த முடிஞ்சால் அந்த லெட்டர் ஃபார்மேட் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஃபார்மேட் மாதிரி அதே மாதிரி உங்களோட லெட்டரை மாற்றிட்டு போன டைம்லாம் ஒரு மாதிரி என்ஆர்ஐ கோட்டா ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண மாட்டாங்க, நான் திருப்பி அனுப்பி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் பிரச்சனை வராதுங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சரிங்களா? சார் இந்த வாட்ஸ்அப்ல மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுறாங்க. பட் இந்த தவறுகளுக்கு காரணம் அது அனுபவம் இல்லாத ஒரு நெட் சென்டரில் போய் பண்ணும்போது அது ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரே அப்ளிகேஷன் பூலில் வரதுனால அந்த மாதிரி வந்துருச்சுங்க. பட் நேட்டிவிட்டி இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதானே. அதில் வந்து நிறைய நெட் சென்டருக்காரங்க தவறு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க, போன இடத்துல சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்கள், திருப்பி டூப்ளிகேட் அப்ளை பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். இந்த நெட் சென்டருக்கெல்லாம் போகும்போது கவனமாக இருக்கணும். அது சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சுக்கணுங்க. அது அங்கே ஸ்கேன் பண்ண போகிற இடத்துல மிஸ் ஆகுது, அப்ளை பண்ண போகிற இடத்துல மிஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இதனால் மன உளைச்சல் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடக்குது. அப்போ ஒரு நெட் சென்டரில் அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லைங்க. பட் என்ன செய்யறதுங்க, அறியாமை. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்குமானா தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ண வேணாங்க. வணக்கம், சொல்லுங்க சார், கால் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க சார். சார் 433 பிசி கேட்டகரிங்க சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்கலாங்க சார். 433க்கு பாசிபிள். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்க ஒட்டஞ்சத்திரத்துல இருந்தோங்க சார். கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தாங்க மேடம். 433க்கு 440க்கு கொஞ்சம் 440க்கு கஷ்டம் தான் மேடம். 450 450னா சேஃப். அதுக்கு எல்லாம் கொஞ்சம் பார்டர் தான். பிடிஎஸ் தான் கிடைக்கும். இப்ப 433 எம்பிபிஎஸ்னா வேற எப்படிங்க சார்? செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமாங்க சார்? மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் சார். மேனேஜ்மெண்ட்ல அந்த 13.5 வந்துட்டு ஃபீஸ் சொல்றாங்கல்ல சார், அது இல்லாம எவ்வளவு ஃபீஸ்ங்க சார் எக்ஸ்ட்ரா வரும்? மேடம், இப்போ ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. 15 லட்சம் போற மாதிரி இருக்கு. அது போக 3 லட்சம் 4 லட்சம் இருக்கு. 18 19 வந்துருக்கு மேடம். அப்படியாங்க சார்? 20 மேக்ஸிமம். நமக்கு பட்ஜெட் வந்து 19ல இருந்து 20 வரைக்கும் வச்சுங்க மேடம். ஓகேங்க சார். ஓகே. பிரைவேட் காலேஜில் போகிறது அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். ஸோ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிடிஎஸ் படிக்கலாம். பிடிஎஸ்ல இன்னைக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. நீங்கள் ஆர்த்தோ டென்டிஸ்ட்னு சொல்லி இந்த பல் சீரமைப்புன்னு சொல்லப்படுறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் டிமாண்ட். இப்போ கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே அனுபவம் தான். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி இப்போ நான் படிச்சிருக்கிறது இன்ஜினியரிங்கு, நான் இப்போ ஒர்க் பண்ணுறது இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், நிறைய அனாலிசிஸ் கொடுக்குறேன்னா இதெல்லாம் அனுபவம் தான். அந்த மாதிரி நீங்கள் பிடிஎஸ் படித்தாலும் அந்த பிடிஎஸ் படிக்கிறத பொறுத்து அனுபவத்தை நீங்கள் உள்வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிஎஸ் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நல்ல டாக்டராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2-3 டாக்டர்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் எடுக்க வைக்கிறாங்க. பிடிஎஸ்ஸே போதும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 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 மெடிக்கல் காலேஜில் ஒரு ஹெச்ஓடி, மெடிக்கல் காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவங்க பையனுக்கு வந்து பிடிஎஸ் எடுக்கிறாங்க. சரிங்க சார். இந்த 433க்கு பிடிஎஸ் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்? பிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பார்டரில் இருக்கும். மேபி உங்களுக்கு ராமகிருஷ்ணா மாதிரி நல்ல காலேஜ் கிடைக்குங்க கோயம்புத்தூர்ல. இல்ல மதுரை சிஎஸ்ஐ கிடைக்கும். நீங்க தாராளமா ஒருவேளை நீங்க ரிப்பீட்டரு ரீரிப்பீட்டர் 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டாங்க, திருப்பி திருப்பி பண்ண வேண்டாங்க. எந்த படிப்பு நம்ம நல்லா படிச்சாலும் எந்த துறையை சேர்ந்தாலும் நல்ல துறை தான். பட் நம்ம எப்படி படிக்கிறோம், எப்படி நம்ம மாத்திக்கிறோம், நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரது நம்ம கையில இருக்குதுங்க. அவ்வளவுதாங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை பாருங்க. நீங்க வந்து 20 லட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு 19 20 5 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணணும். அப்ப அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்க பிடிஎஸ் ஒரு 20 லட்சத்துல முடிச்சுட்டு நம்ம
ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சா கூட 10-30 லட்சத்தை வச்சு நம்ம நல்லா இன்னைக்கு ஒரு பொண்ணா இருந்து நல்லா ஏர்ன் பண்ணலாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க. தேங்க்யூங்க சார். சரிங்களா? வணக்கம். Okay. வணக்கம். தேங்க்யூ சார். அப்போ இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா காம்படிஷன் அதிகம், ரியாலிட்டி சீட்டு குறைவா இருக்கு, எம்பிபிஎஸ் இடங்கள் குறைவா இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில ஒரு படிப்பு நமக்கு கிடைக்கலன்னா அடுத்த படிப்பை தொடரணும். மேபி பிடிஎஸ்ஸாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், இல்லை வேற இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம். அப்போ எந்த படிப்பை தொடர்ந்தாலும் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அப்போது விருப்பப்பட்டு படிப்போம். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பெற்றோருடைய கனவும் அதானே. அது எந்த பெற்றோரும் தன் குழந்தைகள் மோசமாக போக நினைக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த படிப்பை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர் திருப்திப்படுத்துறதை விட மேல் கொண்டு நீங்கள் நல்லா படிச்சீங்க. அது எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல டாக்டராகவோ நல்ல ஒரு பொறியாளராகவோ நல்ல அது மேலே மேலே படிக்கலாம் எந்த படிப்பாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அடையிறக்கு உங்களுக்கு ஆண்டவன் துணை புரிவார். எங்களுடைய சேனலை பார்த்துட்டே வாங்க. எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ ஏன் நாங்கள் எவர்கிரீன் கைடன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஒரு முதல்ல எங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களில் ஒருவன் ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் பேர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எவர்கிரீன் கைடன்ஸ் வச்சதுக்கான காரணம் பசுமையான வழியில், எவர் என்றுமே ஒரு பசுமையான வழியில் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆல்ரெடி 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் வச்சுருந்தோம். பேசிக் மோட், அட்வான்ஸ் மோட், எலைட் மோட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அட்வான்ஸ் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை எலைட் மோட் ஆஃப் கைடன்ஸ், பேசிக் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கங்க. எங்களுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.